வணக்கம். மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியோட 10வது எபிசோடுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நான் உங்க சஞ்சீவ். நான் உங்க கலைவாணி. போன எபிசோட்ல மகாபாரதத்துல இருக்கிற கர்ணனோட தியாகம், அவரோட குணத்தை பத்தி பேசணும். நம்ம வாழ்க்கையில நட்பு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா கலைவாணி, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம உடம்பு விட நம்ம மனசை பாதிக்கிற ஒரு விஷயம் பத்தி. அதுதான் மன அழுத்தம், பயம், கவலை. நிம்மதியா வாழ இதை எப்படி சமாளிக்கிறது? நம்ம வேகமான வாழ்க்கை முறை, அதிக எதிர்பார்ப்புகள், இதனால மனசுக்கு நிம்மதியே இல்லாம போகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்னு நாம பேசலாம். கலைவாணி, ஒரு காலத்துல மன அழுத்தம்னா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைச்சோம். ஆனா இப்போ சின்ன குழந்தைகள்ல இருந்து வேலைக்கு போறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. வேலை, குடும்பம், எதிர்காலம், இந்த மூணும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஆமா சஞ்சீவ், முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு நோய் இல்ல. அது நம்ம உடம்பு ஏதோ தப்பா நடக்குது, இத கவனின்னு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மணி. இத நாம சரியான முறையில கையாளலனாதான் அது மனநோயாக மாறும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி சமாளிக்கிறது? நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல் விஷயம் உண்மையை ஏத்துக்கிறணும். அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம்னு முதல்ல நாமளே உணரணும். கரெக்ட். அடுத்ததா நம்ம ஏன் கவலைப்படுறோம்னு பார்க்கணும். நம்ம கையில இருக்கிற விஷயங்களை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும். நம்மளால மாத்த முடியாத விஷயங்களை பத்தி யோசிச்சு மனச வீணா போட்டு குழப்பக்கூடாது. அதே மாதிரி சரியான தூக்கம் ரொம்ப அவசியம். ராத்திரி நேரத்துல போனை பார்க்காம சீக்கிரமா படுத்து நிம்மதியா தூங்கினா காலையில மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தூக்கம் இல்லைன்னா சின்ன பிரச்சனை கூட பெரிய விஷயமா தெரியும். ஆமா. அப்புறம் நம்ம பேசணுமே மீ டைம், அதுக்குன்னு தினமும் ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கணும். அது உடற்பயிற்சியா இருக்கலாம், இல்லனா பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்லனா சும்மா பேப்பர் படிக்கிறதா இருக்கலாம். நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்யறப்போ ஸ்ட்ரெஸ் குறையும். இந்த சோஷியல் மீடியா கூட ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குது. மத்தவங்க சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு நாம ஏன் அப்படி இல்லைன்னு நினைக்கும்போது பயமும் கவலையும் அதிகமாயிடுது. அதனால சோஷியல் மீடியா பயன்பாட்டுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும். ரொம்பவே முக்கியம். கடைசியா நம்ம பேசுறத கேட்க, நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்க நண்பர்களையோ குடும்பத்துல உள்ளவங்க கிட்டயோ பேசணும். மனசுல இருக்கிறத வெளியே கொட்டினா பாதி ஸ்ட்ரெஸ் அங்கேயே குறைஞ்சிடும். அதுக்கு யாரும் இல்லனா ஒரு கவுன்சிலர் கிட்ட பேசலாம். தயங்கவே கூடாது. மன ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது தைரியமான விஷயம். அது நம்ம பலவீனத்தை காட்டாது. நம்முடைய உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ற டிப்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கவலைப்படுறத விட்டுட்டு நம்ம சந்தோஷமா வாழ என்னென்ன செய்யணும்னு யோசிப்போம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோடுக்கு லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.